கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்களும் நன்றாக இருக்கிறோம். பயப்படாதீர்களின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த நன்னாளிலையும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தியடைய செய்ய போகிறார். வேதாமத்தில் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நீதியின் வலக்கரத்தினால் அவர் நம்மளுக்கு சகாயம் செய்வாராம். நம்மளுக்கு தேவ தூதர்களை கொண்டு வந்து சகாயம் செய்வாராம். அவருடைய நீதியின் வலக்கரத்தினால் நம்மளை தாங்குவாராம். ஒருவேளை அநேக நேரங்களில் சோர்ந்து நின்ற நேரத்தில் நம்மளை தாங்குவதற்கு நம்ம பிள்ளைங்க மறந்துடுவாங்க, அவங்க கணவர் கூட மறந்துடுவாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நீதியின் பலக்கரத்தினால் உங்களை தாங்குவார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பணும். ஒரு ராட்சசன் ஒரு பெரிய ஒரு இராணுவ படைகளையே வைத்திருந்தான். அவன் கவசம் அணிந்தவரா அவர் கூட ஒரு அணிவகுத்து நின்றார்கள் இராணுவ படைகள். ஆனால் இவரோ ஒரு குள்ளமான மனிதன் தாவீதோ. என் அன்பு பிள்ளைகளே, அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு 5 கூழாங்கற்கள் தான், ஆற்றில் உள்ள 5 கூழாங்கற்கள் தான். ஆனால் அந்த 5 கூழாங்கற்களில் ஒரே ஒரு கூழாங்கற்களை எடுத்து தான் சுழட்டினார். அவர் நெற்றியில் மட்டும்தான் ஹேப் இருந்துச்சு, அந்த நெற்றியில் தான் பட்டது. ஒரு இமை பொழுதில் அவர் மடிந்தார். அவருக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு இருந்தார், பலவந்தம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு விரோதமாக கோலியாத் எழுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரே ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அந்த கோலியாத்தை தாவீதின் கண்களுக்கு முன்பதாக வீழ்த்தினார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பலவிதமான வியாதி, ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கலாம். உங்களுக்கு எதிரிகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் கூட உள்ளவங்க உங்கள் அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு அயலகத்தார் உங்களுக்கு விரோதமாக எப்படி எழும்பலாம், எப்படி கவிழ்க்கலாம் என்று சொல்லி வகதேடி கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு விரோதமாக கோலியாத் எழுப்பிக் கொண்டே இருந்தான். ஒரே ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, இந்த பிரச்சனை என்றைக்கு முடியும்? ஐயோ, இந்த தீராத பிரச்சனை என்றைக்கு முடியும்? ஐயா, இதற்கு ஒரு முடிவே இல்லையா? போதும் ஆண்டவரேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தர், என் நீதியின் பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அவருடைய நீதியின் வலக்கரத்தினால் உங்களை தாங்குவார். நீங்கள் பயப்படாதீங்க. அவருடைய வலதுகரம் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அன்பு பிள்ளைகளே, எதிரிகளை ஒரு இமைப்பொழுதுல ஆண்டவர் வீழ்த்தி அடிப்பார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீர்கள். ஜெபிப்போமா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே தாங்குவேன் என்று சொல்கிறீங்க ஐயா. ஏசாயா 41:10 நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே தாங்குவேன்,
எனக்கு யாருமே இல்லை சகாயம் பண்ணன்னு கலங்கி கொண்டிருக்கியா? யாருமே என்னை தாங்குவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியா? யாருமே என்னை தப்பு வைக்கிறக்குறா ஒருவர் கூட இல்லையேன்னு கலங்கி கொண்டிருக்கிறியா? அமிழ்ந்து போய் இருக்கிறியா? சோர்ந்து போய் இருக்கிறியா? மனம் துவண்டவளா இருக்கிறியா? என் பரலோக தகப்பன் டைரக்டா கடந்து வந்து எப்படி அந்த கோலியாத்தை தாவீதுக்கு முன்பதாக வீழ்த்தினார், அதே ராஜாதி ராஜா இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சத்துருக்களை உன் பாதபடியின் கீழே நான் வீழ்த்துவேன் என்று சொல்கிறான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. கர்த்தருடைய காரியங்களை ஜெயமாக்குவா, கர்த்தருடைய தோல்வியை ஜெயமாக்குவா, கர்த்தருடைய காரியங்களை ஜெயபலமா மாற்றுவா. ஒருபோதும் சோர்ந்து போகாதே, ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே, விசுவாசத்துல உறுதியாயிரு. நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வான். நீ எதிர்பார்க்கிற நன்மையை சுதந்திரிப்பான், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கண்டடைவா. உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவா. உன்னுடைய படிப்பில் ஒரு ஜெயத்தை தருவா, வேலையில ஜெயத்தை தருவா, இல்லற வாழ்க்கையில ஜெயத்தை தருவா. நீ எதிர்பார்க்கிற நன்மையை கண்டு பெரிய நன்மையை காண போகிறான், பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.